ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாக உள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு தீவிரவாதிகளுடனான சண்டையில் வீரமரணமடைந்த வீரர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு உரிய மரியாதையுடன் கொண்டு செல்லப்பட்டன. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் திடீர் தாக்குதலை நடத்தினர். அப்போது இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை துணிவுடன் எதிர்கொண்டு சண்டையிட்டனர். கடும் துப்பாக்கிச் சண்டையில் கேப்டன் உட்பட 4 இந்திய வீரர்கள் வீரமரணமடைந்தனர். இவர்களில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் சிங் மற்றும் பிஜேந்திரா ஆகியோரின் உடல்கள் சொந்த ஊருக்கு ராணுவ மரியாதையுடன் சிறப்பு விமானத்தில் கொண்டுவரப்பட்டன. ராஜஸ்தான் சுகாதாரத்துறை அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பலர் ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் 2 வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தினர். தோடாவில் வீரமரணம் எய்திய மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த வீரரான கேப்டன் பிரிஜேஷ் தாப்பா உடல் பக்தோக்ரா விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. அவரது உடல் டார்ஜிலிங் அருகே உள்ள சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படும் முன்பாக சிலிகுரியில் உள்ள ராணுவ படைத்தளத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீகாகுளத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரில் எல்லைப் பகுதிகளில் நடக்கும் சண்டைகளுக்கு பதிலாக அண்மை காலங்களில் உள்பகுதிகளிலும் தீவிரவாதிகளின் ஊடுருவலும் சண்டையும் அங்கு அச்சத்தை விதைத்துள்ளன.